நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். செப்பனியா 3வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரிமார்கள் அல்லேலூயா சொல்லல, கொஞ்சம் பேர் தான் சொன்னீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோடையும் கர்த்தர் பேசுறாரு, இங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்களோடையும் கர்த்தர் பேசுவார். வசனம் அவருடையது. ஏன் வார்த்தைனா நீங்க அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைன்னா அந்த வார்த்தைக்காக தேவனை துதிக்கணும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் இனிமேல் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். ஓகே, ஃபைன். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில், இந்த முதல் நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அந்த தேசங்களிலும் என்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வைத்து, உன் சகல சூழ்நிலைகளிலும், நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும், சகல சூழ்நிலைகளிலும், எந்த இடத்துலலாம், உன்னுடைய ஆபீஸ்லயோ, உன்னுடைய சொந்தக்காரங்க மத்தியிலையோ, நீ குடியிருக்கிற உங்க வீடு பக்கத்திலேயோ, உங்க நண்பர்கள் மத்தியிலையோ, எந்தெந்த இடத்துலலாம் ஆமென் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ, ஆமென், அவர்களுக்கு அதை வெட்கத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு வெட்கத்திற்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. வெட்கத்திற்கு பதிலாக சொல்லுங்க. வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கமா இருக்கா சொல்றதுக்கு? சத்தமா சொல்லுங்க. வெட்கத்திற்கு பதிலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவமானப்பட்ட, நிந்தைக்குட்பட்ட சகல தேசங்களிலும் என்று இருக்கிறது, சகல இடங்களிலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினது உண்மையானால், ஆமென், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யும். விசுவாசிக்கிற நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வெட்கம் ஏன் வருகிறது அதை நம்ம பார்த்துடலாம். சரியா? ஏன்? why shame? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கம் வருகிறது? நல்ல கவனிங்க. ஏன் நிந்தை, ஏன் அவமானங்கள், ஏன் வெட்கம் என்கிற காரியத்தை நான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. முதலாவதாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3:8 யாரா வாசிக்கிறீங்களா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியாகிய ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி
தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கடவுள் முதல் மனிதனை உண்டாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், திரித்துவ தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது அதை சீர்படுத்தினார். இருள் சூழ்ந்திருந்த நேரத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கினார். பகலில் ஆள சூரியனும் இரவில் ஆள சந்திரனையும் படைத்தார். வானத்தின் நட்சத்திரங்களை படைத்தார். மிருக ஜீவன்களை படைத்தார். பறவைகளை படைத்தார். தண்ணீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினார். இந்த வேதம் இந்த உலகம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதி தந்திருக்கிற சிருஷ்டிப்பின் சரித்திரம் அடங்கிய வேத புஸ்தகம். எல்லாரையும் படைத்தார். மிருகத்தை டிசைனா படைத்தார். யானையை ஒரு மாதிரி படைச்சார், பூனையை ஒரு மாதிரி படைச்சார். எல்லா மிருகங்களையும் படைத்து கடைசியாக மனிதனை உண்டாக்கினார். நான் திரும்ப சொல்லுகிறேன், நிறைய பேர் டார்வினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. டார்வின் என்ற விஞ்ஞானி என்று அறியப்பட்டவர், அவர் எப்படி விஞ்ஞானின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான். நான் சொல்லுவேன், டார்வின் நீ வேணா வந்திருக்கலாம், ஆனா என்ன ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லாதெல்லாம் டார்வின் கட்சி பாரு தெரியுது. இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, ஆமா. சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், நம்ம சகோதரிகள் கற்பம் தரிச்ச உடனே மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் சொல்லுகிறது. தாவீது 139வது சங்கீதத்தில் சொல்லுகிறான், நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். என் எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவைகள் உருவேற்கப்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ். முதல் பிள்ளை கன்சீவ் ஆன உடனே டாக்டர் சொன்னாங்க பிள்ளை உருவாயிருக்கு, சிம்டம்ஸ் தெரிஞ்சது, காமிச்சாங்க. அன்னையிலிருந்து நானும் என் மனைவியும் தினந்தோறும் அவங்க வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த பிள்ளையை தானா உருவாகிறது இல்லை, உம்முடைய கரங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. பைபிள் அதைத்தான் சொல்லுது. அப்போ ஆண்டவர் மனிதனை ஏதோ யானையை போலவோ சிங்கத்தை போலவோ புலியை போலவோ நரியை போலவோ உண்டாக்கல, கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆண்டவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான், ஆனா மனிதனுக்கு 6வது அறிவு. கடவுள் தன்னை போலவே. அப்படின்னா என்ன? ரோபோட்டை ஆண்டவர் உண்டாக்கல. ரோபோட்டை உண்டாக்கி அவர் ஆபரேட் பண்றதுக்கு இல்ல. இப்ப நம்ம ஆடு நம்ம தான் மேய்க்கிறோம், நாயை நம்ம தான் கட்டி வச்சு வளர்க்கிறோம், இந்த மாதிரி நம்ம தான் நடத்துறோம். ஆனா மனுஷனை அப்படி படைக்கல. மனிதனை கடவுளை போலவே உண்டாக்கினார். என்ன? சுய விருப்பத்தை தந்தார். நாம முடிவெடுக்கிற அந்த அந்த வில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நாமவே சூஸ் பண்ணலாம். நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடவுளும் நம்மை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அவர் 2 வழி எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்ல, உனக்கு முன்னாடி 2 வழி வைத்திருக்கிறேன், ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி, நீ தெரிந்து கொள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். 2 வழியை நான் வைக்கிறேன், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இந்த வழியில வந்தீங்கன்னா நீ மரணத்திற்கு பிறகும் உன்னுடைய ஆத்துமா சொர்க்கத்தில் வாழும்.
ஆனால் இந்த வழியில போனீங்கன்னா இந்த உலகத்துல என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா வாழலாம், ஆனா முடிவு நரகம். இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நிறைய பேர் தெரியாதவங்க சொல்லுவாங்க, இவங்க கட்டாயம் பண்றாங்க, கட்டாய மதம். எப்பா, மதமே இல்லப்பா கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் மதம் அல்ல. நான் வைத்திருக்கிற இந்த வேதத்தில் மதம் என்கிற ஒரு வார்த்தையும் இல்லை. அதை சும்மா வேற ஏதோ காரணத்திற்காக பொய்யாக பரப்புகிறார்கள். மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் சொர்க்கத்திற்கு வரான். ஆமென். I am the way. வேற யாரா சொன்னாங்கன்னா காமிங்க, அது எப்படி அவர் வழியானார்னு சொல்லுங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதை எல்லா மார்க்கத்தினரும் நம்புகிறார்கள். நாம் செய்த தவறு, நாம் செய்த பாவம், அந்த பாவத்தின் விளைவாக மனுக்குலத்திற்கு சாபம், குடும்பத்திற்கு சாபம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம், தலைமுறை சாபங்கள், வியாதிகள். ஆனால் இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ரத்தம் சிந்தினால் தான் விடுதலை தெரிந்திருக்கிறது. ஏதோ பறவையின், கோழியின் ரத்தம், ஆட்டுக்கடாவின் ரத்தம், ஏன் நம்முடைய இந்தியாவில் நரபலி கூட செலுத்தப்படுகிறது. ஏன்? எனக்கு பாவத்திலிருந்து விமோச்சனம் வேண்டும். ஐயா, நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டாம், நீங்களும் நானும் ரத்தம் சிந்த வேண்டாம். நம்ம அத்தனை பேருக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அதை நம்பினா நீ பாவத்திலிருந்து விடுதலையாவாய். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, பாவத்தின் மூலமாக வருகிற சாபமும் உன் வாழ்க்கையை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு மாறி போகும். சாபத்தின் சின்னமாக வாழ்கிற உன்னை ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவர் மாற்றி விடுவார். நாங்க ஏன் கிரவுண்ட்ல இல்ல, ரோட்ல விட்டா கூட இயேசு நல்லவர் பாடுவோம். ஏன் தெரியுமா? சாபத்தின் சின்னங்களாக இருந்த எங்களை ஆசீர்வாதத்தின் சின்னங்களாக கர்த்தர் மாற்றி விட்டார். தாவீது சொல்றான், நான் பாடுறதுக்கு காரணம் இருக்கியா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். என்ன நன்மை? ரட்சிப்பு. என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். பாவத்தில் இருந்தும் பாவத்தின் நிமித்தமாக வருகிற சாபம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். சோ முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுங்கள். எப்பொழுதுமே அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் தவறாகவே புரிந்து கொள்ளுகிறார்கள். பலுகி பெருகுங்கள் என்றால் அப்படியே லிட்டரலா ஏதோ நம்ம பலுகி பெறுகிறது தான் கடவுளுடைய சித்தம் என்று பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆதியாகமம் 6:1 பூமியின் மேல் மனிதர்கள் பெருக தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மனிதனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஏன் ஆண்டவரே, நீர்தான் உண்டாக்கினீர், நீர்தான் பலுகி பெருக சொன்னீர், இப்பொழுது ஏன் மனிதனை உண்டாக்கினதற்காக நீர் கஷ்டப்படுகிறீர்? ஆண்டவர் மல்கியா என்கிற தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்தது. அப்ப நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு இருக்கிற 147 கோடி உண்டாக்கி இருப்பாரு. இல்லை இல்லை, ஏன் மனிதனை உண்டாக்கினார் தெரியுமா? ஏதோ ஒரு சந்ததியை பெற்று இந்த பூமியை நிரப்புவதற்காக அல்ல, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்று நிரப்புவதற்காகத்தான் மனிதனை உண்டாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த சந்ததிகளாக வளர்த்துகிறோமா? நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த நாட்களிலே நம்மை வளர்த்தி
சத்தியத்திற்கு நேராக, வசனத்திற்கு நேராக குடும்ப ஜெபம், தனி ஜெபம், தனி வேத தியானம், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு நல்ல சூழல். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மிக ஆபத்தான சூழ்நிலைகளிலே இருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே திரும்ப திரும்ப வலியுறுத்துவேன், இன்றைக்கு பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணோம்னா உங்க பிள்ளைகளையும் இழந்து விடுவீர்கள். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டாவது, சபை பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், நம்ம சண்டை ஆனா ஆமா பாட்டு பாடி வழக்கமா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோம். நம்ம பிள்ளைகளுக்குள்ள அதை போல அவங்களுக்குன்னு கிருபை பெற்றவங்க வர சண்டே கிளாஸ் மட்டும் போதாது. ஒவ்வொரு பிள்ளையும் அவங்களோட உட்கார்ந்து பேசணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு அவங்க ஸ்கூல்ல சந்திக்கிற காரியங்கள், சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கணும். விசுவாசிகள் அப்படி வளரணும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்கணும். அடுத்த சந்ததிக்கு நீங்க டீச் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளை புரிந்து கொண்டு அவங்களோடு கூட இணைந்து அவங்களுக்கு பேசி அவங்கள தூக்கி எடுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த சந்ததி நம்மை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சந்ததியாக எழும்புவார்கள். இதை நான் எல்லா இடத்திலையும் வலியுறுத்துகிறேன். நல்ல கவனிங்க, ஒரு பரிசுத்த சந்ததி பெற்றெடுக்கணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவை மட்டும் பேசுறேன், 147 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. உலகத்திலேயே நம்ம தான் டாப். மற்றவன்லாம் எதுலயோ டாப்பா இருக்கான், நம்ம தான் நம்பர்ஸ்ல டாப். ஆமா, சைனாவை பீட் அடிச்சிட்டோம். அவன் அமெரிக்கா பொருளாதாரத்தை கவிழ்த்தி சைனா அவனுடைய பணத்தை வெளியே கொண்டு வந்து அதுதான் உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி பவர்ஃபுல் பணமா மாத்துறதுக்கு அவன் என்னென்னமோ பண்றான். இந்தியால நம்ம முடிஞ்சதை பண்றோம். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? விளங்குச்சா இல்லையா? ஆமா, சரி. ஆனால் எப்பேற்பட்ட சந்ததி, பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம். ஐயோ, சட்டம் ஒழுங்கு ஜனங்களை சீர்படுத்த முடியல, அரசாங்கங்கள் முடியல. பாவம் தண்ணீரை போல குடிக்கிறார்கள். குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள், இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மனுஷன் மிருகமாக மாறி விடுகிறான். சின்ன குழந்தைய கூட வக்கிரமாக பார்க்கிறான். வேசித்தனம், கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு, கற்பழிச்சிட்டு என்ன கேர்ள்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா டாய்ஸா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அப்படியே அதிர்ந்து இருக்கிறது. இன்னும் காரியங்கள் வெளியே வரல. ஆமென். குழந்தைகளை பிசாசாக மாறிவிட்டார்கள். மனிதர்கள் மிருகமாக மாறிவிட்டார்கள். மிருகம் கூட செய்யாத காரியங்கள் இன்னைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பாவ சந்ததி. பரிசுத்த சந்ததிக்கு பதிலா பாவ சந்ததி இந்த பூமியை நிரப்பி விட்டது. என்ன கேட்கிற யாரா இருந்தாலும், நான் பேசுறது உனக்கு கோபம் வந்ததுன்னா என்கிட்ட வந்து பேசு, நான் சொல்றேன். உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு முதல்ல டிவியில பார்ப்போம், இப்ப கையில போன்ல வருது, நியூஸ் வருது. நம்மளால அதை டாலரேட் பண்ண முடியல. சின்ன பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பிசாசு, தீய சக்தி டார்கெட் வச்சிருக்கான். கடந்த 10 நாட்கள்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம் இந்தியாவை உலுக்கி இருக்கிறது. 3 பிள்ளைகள் கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? the Korean games of whatever may be, மியூசிக், அவங்க அப்பா அம்மா மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க. பைத்தியம் பிடித்தவர்களாக தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய தேசம், முழு உலகமும் போகிற பாதை பயங்கரமான பாதை. வேசித்தன விபச்சார ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலேயே பிள்ளைகள் கெட்டு போவதற்கான சூழல், பாவ சந்ததி இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் தெரியுமா? ஏன் வெட்கம் மனிதனுக்கு? ஆண்டவர் சொன்னார், உன் வெட்கத்தை நான் மாற்ற போகிறேன்.
உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக நான் வைக்க போகிறேன். முதல் காரணம், வெட்கத்திற்கு என்ன காரணம் என்றால் பாவமே. பாவம்தான் உன் வெட்கத்திற்கு காரணம். ஆதாமே, ஏவாளே, ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? அவன் சொல்லுவாங்க, வெட்கம். ஏன் வெட்கம்? ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன, புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை புசித்து கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தான் மனிதன். பாவம் செய்யும் போது நீ பெரிய ஹீரோ மாதிரி இருப்ப. ஆனா அந்த பாவத்தின் சம்பளம், பாவத்தின் விளைவுகள் உன்னை தலைகுனிய வைக்கும். என்னை கேட்கிற அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு பெண் பிள்ளைகளை யார நம்பியும் விட முடியாது, சொந்தக்காரன் நம்பியும் விட முடியாது. நான் ஏற்கனவே 2 கேர்ள்ஸ். எனக்கு நான் ஆரம்பத்திலேயே சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே என் மனைவியும் நானும் டிசைட் பண்ணோம், நானோ நீயோ இல்லாம நம்முடைய ஆப்சன்ஸ்ல நம்ம பிள்ளைகளை எந்த வீட்டுக்கும் விடக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் அது மட்டும் இல்லை, அவங்கள சத்தியத்தில் நடக்கணும், ரட்சிப்பில் நடத்தணும், பரிசுத்தத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு மாதிரியாக வாழணும். அடுத்தது சபையில நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, சபையில வர்ற மற்ற பிள்ளைகளுக்கும் விசுவாசிகள் மாதிரியா இருக்கணும். நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்ம போடுற காரியங்கள் எல்லாம் அந்த யாராவது ஒருத்தருக்கு இடர்கள் உண்டாக்குச்சுன்னா, ஆண்டவர் சொன்னார், உங்க கழுத்துல கல்லை கட்டி எங்க போடுங்க. இன்னும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க, வசனம் தெரியாதா? ஆமா, ஆண்டவர் அன்புள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். அவர் சீக்கிரமாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.